வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்கு நடைபெற்ற மலர் கண்காட்சி 2 கின்னஸ் சாதனைகளை படைத்தது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்துடைய அகமதாபாத்தில் சர்வதேச மலர் கண்காட்சி நடைபெற்றது. இது சபர்மதி நதிக்கரையில் தான் நடைபெற்றது. அதாவது நடைபெற்றுட்டே இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து இந்த ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் இது நடைபெறுது. இது 2 கின்னஸ் சாதனைகள் படைத்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா உலகத்துடைய மிகப்பெரிய மலர் கோலத்தை இவங்க போட்டிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த மலர் கோலம். அது ஒரு கின்னஸ் சாதனை. அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மலர் உருவப்படத்தையுமே இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குல்ல, அதுதான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா உலகத்துடைய மிகப்பெரிய மலர் உருவப்படம் இதுதான் அப்படின்னு இப்போ 2 கின்னஸ் சாதனைகள் படைத்திருக்காங்க. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டும் இதே சர்வதேச மலர் கண்காட்சி ஒரு கின்னஸ் சாதனை படைத்திருந்தாங்க. என்னென்னா உலகத்துடைய மிகப்பெரிய மலர் வடிவமைப்பு அதை இவங்க பண்ணி கின்னஸ் சாதனை படைத்திருக்காங்க. அதே மாதிரி போன ஆண்டு 2025ஆம் ஆண்டு உலகத்துடைய மிகப்பெரிய பூங்கொத்து அதை இவங்க உருவாக்கி அதற்குமே கின்னஸ் சாதனை படைத்திருந்தாங்க. அடுத்தது, மாநில அரசு பணியாளர்களுக்கான 8வது ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் 8th பே கமிஷன் உருவாக்கியிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா அஸ்ஸாமுடைய முன்னாள் தலைமைச் செயலாளரான சுபாஷ் தாஸ் அவருடைய தலைமையில் தான். அவர் தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. அந்த குழு தங்களுடைய ஆய்வு அறிக்கையை 18 மாதங்களுக்குள்ளாடி சமர்ப்பிப்பாங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவர் ஏற்கனவே மத்திய அரசுமே 8வது ஊதிய குழுவை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு தலைமையாக ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல்களை கேட்டுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது, குடிநீரில் கழிவுநீர் கலந்து தற்போது எங்கு 10 பேர் மரணம் அடைந்தனர்? இதற்கான ஆன்சர் இந்தூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இந்தூர் அப்படிங்கிற நகரில் பகீரத்பூரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே குடிநீரில் கழிவுநீர் கலந்து அதை நிறைய பேர் குடித்து அதில் நிறைய பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கெல்லாம் இப்போது அதில் நிறைய பேர், அதாவது ஒரு 10 பேர் மரணமாக அடைந்திருக்காங்க. பொதுவாக இந்தூர் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுடைய தூய்மை நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிற ஒரு நகரம். அங்கேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பினால் கழிவுநீர் அதில் கலந்துருக்கு. இதில் 1400க்கும் மேற்பட்டவருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. 10 பேர் இப்போ மரணமடைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க மத்திய பிரதேசத்துடைய முதல்வர் மோகன் யாதவ். அடுத்தது, கிராக் என்ற செயற்கை நுண்ணறிவு செயலி எந்த சமூக தளத்தில் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் எக்ஸ். முன்னாடி ட்விட்டர் இருந்துச்சு, இப்போ எக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. கிராக் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு, அதாவது ட்விட்டரில் இருக்கிற ஒரு ஏஐ கருவி தான். இப்போது நம்ம மத்திய அரசு எக்ஸ் தளத்துக்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் தளத்தில் இருக்கிற ஆபாசமான மற்றும் சட்டவிரோத உள்ளடக்கங்களை நீக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக கிராக் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கப்படுறதை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் கிராக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நடிகையுடைய படம் இருக்குது அப்படின்னா அது ஆபாசமாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு எக்ஸ் சமூக ஊடகத்திற்கு இந்தியாவுடைய மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க நீக்கலை அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2021 படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது மத்திய அரசு எத்தனை மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 22. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22 மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய மதிப்பில், அதாவது 41,863 கோடி மதிப்பிலான மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்போது 22 திட்டங்களுக்கு இதன் அடிப்படையில் ஒப்புதல் கிடைத்திருக்கு. இதன் மூலமாக 2,58,152 கோடி மதிப்பிலான
பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக 33,791 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இதில் பார்த்திங்கன்னா டிக்சன், சாம்சங் டிஸ்பிளே நொய்டா பிரைவேட் லிமிடெட், ஃபாக்ஸ்கான் யசுன் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. இதன் மூலமாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி ஆந்திரா, ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழ்நாடு இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்களும் இதன் மூலமாக பயன்பெறும். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, ஷீ லீட்ஸ் தமிழ்நாடு என்ற பயிற்சி பயிலரங்கத்தை நடத்த உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஐநா பெண்கள் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷீ லீட்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகுதில்ல, அப்போது அதை ஒட்டி பெண்களுடைய அரசியல் பங்கேற்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பயிற்சியை நடத்துகிறாங்க. 2 நாட்கள் பயிற்சி பயிலரங்கம் இதன் சார்பில் வந்து நடத்த போகிறாங்க. இதை நடத்துகிற அமைப்பு ஐநா பெண்கள் இந்திய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான். தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த ஒரு பயிலரங்கத்தை நடத்துகிறாங்க. இது எதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும், அதே மாதிரி பெண்களும் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கறது தான் இந்த ஒரு பயிற்சி பயிலரங்கத்துடைய நோக்கம். இது சென்னையில் தான் நடைபெற போது இந்த ஜனவரி 29 மற்றும் 30 இந்த 2 தினங்களில் வந்து நடைபெறுது. அடுத்தது, ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது மென்ஸ் ஹாக்கி இந்தியா லீக் வந்து தொடங்கியிருக்கு. இது 7வது போட்டி. இந்த போட்டி 3 நகரங்களில் நடைபெறுது. முதல்ல தொடக்கம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் இப்போ தொடங்கியிருக்கு. அடுத்தது ஜார்க்கண்டுடைய ராஞ்சி நகரில் நடைபெறும். இறுதியாக ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் வந்து நடைபெறும். மொத்தமாக 8 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்பாங்க. அடுத்தது, இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோடு மரைன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்திய மகளிர் ஹாக்கி அணியுடைய தலைமை பயிற்சியாளராக நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜோடு மரைன் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவர் 2017 2021 ஆண்டு வரைக்கும் இதே பொறுப்பில் இருந்தவர் தான். அப்புறம் சில குடும்ப காரணங்கள், தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ மறுபடியும் அவரையே அதே பதவியில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பதவியில் இருந்த டைமில் 2020 இந்திய மகளிர் அணியுடைய, அதாவது இந்திய மகளிர் அணி டோக்கியோ பாராலிம்பிக்கில் 4வது இடம் வந்து பிடித்திருந்தாங்க. அதே மாதிரி உலக தரவரிசையில் இந்தியா முதல் 10வது இடத்துலையுமே வந்திருந்தது. இவர் இப்போது தலைமை பயிற்சியாளராக இருக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சியாளராக இருந்தவர் யாருன்னா ஹரேந்தர் சிங் அப்படிங்கிறவர். அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதனால தான் இப்போ ஜோடு மரைனை அந்த பதவியில் போட்டிருக்காங்க. அடுத்தது, 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துடைய தலைநகரான போபாலில் தான் இது வந்து இப்போ நடைபெறுது. இதில் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச போட்டியில் முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அமீரா அர்ஷத் மற்றும் திலோத்தமா சென் இவங்க 2 பேரும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அமீரா அர்ஷத் வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. திலோத்தமா சென் இவங்க வந்து ஜூனியர் பிரிவு மற்றும் யூத் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. சீனியர் அணிகள் பிரிவில் ஹரியானா முதலிடம் பிடித்திருக்காங்க. ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவில் ஹரியானாவை முதலிடம் பிடித்திருக்காங்க. அடுத்தது, ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகள் எந்த நிறுவனம் சார்பில் வழங்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் வந்து ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகள் வந்து வழங்குறாங்க. யார் இந்த ராம்நாத் கோயங்கா அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் இருக்குல்ல, அதை உருவாக்குனவர் வந்து இவர் தான். அது கீழே தான் தினமணி நியூஸ் பேப்பரும் வருது. இந்த ராம்நாத் கோயங்கா நினைவாக சிறந்த இலக்கிய படைப்பு எழுத்தாளர்களுக்கு இந்த சாகித்ய சம்மான் விருதுகள் அவங்க வழங்குறாங்க. இந்த ஆண்டு 3வது ஆண்டாக இந்த விருது வழங்கும் விழா வந்து நடைபெற்றது. இது சென்னையில் தான் நடைபெற்றது. இதில் வந்து நிறைய முக்கியமான விருதுகள், அதாவது நிறைய விருதுகள் வழங்கியிருந்தாங்க. அதில் நம்ம வந்து ஒரு விருது மட்டும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது. அது சந்திரசேகர கம்பாரா அப்படிங்கிற எழுத்தாளருக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். இப்போது மத்திய அரசு ஏற்றுமதி ஊக்குவிப்புக்காக ரூபாய் 7,295 கோடி வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்காக 2 திட்டங்களையுமே அவங்க அறிவித்திருக்காங்க. இந்த 2 திட்டங்களும் நிர்யத் புரோத்சாகன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 திட்டங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று ரூபாய் 5,181 கோடியில் வட்டி மானிய திட்டம், இன்னொன்று ரூபாய் 2,114 கோடியில் கடன் உத்தரவாத திட்டம்.
இந்த திட்டங்கள் வந்து 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதாவது 2031 ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு 2.75% வந்து மானியம் வழங்குவாங்க. ஆனாலும் அதற்கு ஒரு உச்சவரம்பும் வச்சுருக்காங்க. என்னென்னா, ஒரு நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 50 லட்சம் அந்த மாதிரி உச்சவரம்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏற்றுமதி தொடர்பான எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக ஆண்டுக்கு ரூபாய் 10 கோடியும் கடன் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, போன ஆண்டு நவம்பர் மாதம் ரூபாய் 25,060 கோடியில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இதில் முதல் கட்டமாக சந்தை அணுகல் திட்டம் இது வந்து போன டிசம்பர் 31ஆம் தேதி ரூபாய் 4,531 கோடி மதிப்பில் வந்து தொடங்கியிருந்தாங்க. இப்போ 2வது கட்டமாக இந்த 2 திட்டங்களையுமே மத்திய அரசு வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த அளவு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் சும்மா வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். எங்கு நடைபெற்ற மலர் கண்காட்சி 2 கின்னஸ் சாதனைகளை படைத்தது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். அடுத்தது, மாநில அரசு பணியாளர்களுக்கான 8வது ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது, குடிநீரில் கழிவுநீர் கலந்து தற்போது எங்கு 10 பேர் மரணமடைந்தனர்? இதற்கான ஆன்சர் இந்தூர். அடுத்தது, கிராக் என்ற செயற்கை நுண்ணறிவு செயலி எந்த சமூக தளத்தில் பயன்படுகிறது? இதற்கான ஆன்சர் எக்ஸ். அடுத்தது, தற்போது மத்திய அரசு எத்தனை மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 22. அடுத்தது, ஷீ லீட்ஸ் தமிழ்நாடு என்ற பயிற்சி பயிலரங்கத்தை நடத்த உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஐநா பெண்கள் இந்தியா. அடுத்தது, ஆடவருக்கான 7வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோடு மரைன். அடுத்தது, 68வது தேசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகள் எந்த நிறுவனம் சார்பில் வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். அடுத்தது, போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியேற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். ஆன்சர் வந்து மகாத்மா காந்தியடிகள். ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியடிகள் தான். இன்றைக்கான கேள்வி இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. ஆப்ஷன் ஏ சுதந்திரா கட்சி, ஆப்ஷன் பி நீதி கட்சி, ஆப்ஷன் சி கம்யூனிஸ்ட் கட்சி, ஆப்ஷன் டி இந்திய தேசிய காங்கிரஸ். கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.